நான் ஏற்கனவே நான் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை, அடிப்படை தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கேன். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லல. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் ராமநாதத்துக்கு கடும் வெயில் 12 நாள் தான் இருக்கு. பலாப்பழ சின்ன இவங்க வேற 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருமே தவறு செய்யும்? அந்த அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணியா இருக்கு. உறுதியா அவங்கதான் ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு என்னை கேட்டாரு. ஐயா நான் வந்து என்ன இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சின்னம்மா கூட்டா வருவாங்க, டிடியை கூட்டா வருவாங்க, எடப்பாடியை கூட்டா வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டா வருவாங்க. நான் இப்ப வந்திருக்கேன் நீங்க கூட்டனால. ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்து கும்பிட்டேன். பன்னீர்செல்வம் ஜி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன். இப்போ 9ஆம் தேதி வருவாரு. திரும்ப நான் பிரஸ் கொடுத்து சொல்றேன்னு சொன்னாரு. அவர் போய் போனாரு. அவர் சொன்னாரு கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்துல போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு அநியாயம் அக்கறதை பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசலாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டிய சொல்லுங்க.